வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஃப்ரீஸ் டாக். என்னடா கண்ணாடியெல்லாம் போட்டிருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, பவர் கிளாஸ் தான். அதுக்கு மேலே ஒரு கிளிப்பிங் தான் போட்டிருக்கேன். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நம்ம ரெனோ கைகளை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் நமக்கு அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக போட்டு வரலாம். ஸோ சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நேராக என்னென்ன ஃபியூச்சர் வந்துருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணது யாருன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெனால்ட் பிரபாகர் ஓசோ ஷோரூம் தான். ஸோ நீங்கள் யாராவது ரெனால்ட் வண்டி எடுக்கிற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா இந்த நம்பர் போடுறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் உங்களுக்கு போட்டு விட்றேன். ஸோ கான்டாக்ட் பண்ணி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வண்டி எடுங்க. ஏன்னா நான் ஒவ்வொரு வியூவர்ஸுக்குமே சொல்கிறது மெயின் இதுதான். ஸோ நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு அந்த கம்ஃபர்ட்னஸும் இது தெரியும். ஸோ மறக்காமல் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு வண்டி எடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் இந்த கிரில் செட்டுமே நம்மளுக்கு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இந்த ரெனால்ட் ரோகுமே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஃபாக் லைட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே நம்மளுக்கு அந்த எல்இடி இதில் இருந்தது. ஸோ ப்ரொஜெக்ட் லைட்டில் நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஸ்கிரிப்ட் லைட்டுமே வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லுக் வைஸே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எஸ்யூவி லுக் தான் நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது காம்பேக்ட் எக்ஸ்யூவி. அப்டேட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக் ரெயின் சென்சாரும் நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படின்னா உங்களுக்கு இங்கே ரெயின் வருது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது சென்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துடும். ஸோ அது ஒரு நல்ல ஃபியூச்சர் தான். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டயர்லையும் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 16 இன்ச் டைமண்ட் கட் அலாய்வில் தான் நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு நல்ல அப்டேட் தான். ஸோ அடுத்ததாக நம்ம இந்த ரூஃப் ரெயிலுமே நம்மளுக்கு கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு 50 kg வந்து பேலோட் நம்மளுக்கு இதில் போட்டுக்கலான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ அடுத்ததாக நம்ம கிரவுண்ட் கிளியரன்ஸுமே கொஞ்சம் நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதாவது 205 mm வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ரோட் கண்டிஷனுக்கு பெஸ்ட்டுன்னே சொல்லலாம். நான் ரொம்ப ஹைட்டு பரவாயில்ல, எந்த ஸ்பீடோமீட்டர்லேயும் எந்த ஒரு ஸ்பீட் பிரேக்கர்லேயும் நம்மளுக்கு இடிக்காது. கியர்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த லைட்டிங்ஸு எல்லாமே நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த லோகோ முதற்கொண்டு இந்த பிளேட் முதற்கொண்டு எல்லாமே நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது லுக் வைஸ் சீரியஸாகவே நல்லா இருக்குது காய்ஸ். இந்த பழசை ஏன்னா நம்ம பழைய வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது வந்து ஒயிட் கலர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லுக் வைஸ்மே ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அதையும் பார்க்காதவங்க ஃபுல் டீட்டெயில், ஏன்னா இன்ஜினில் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ இன்ஜினை பற்றி நான் அது அவ்வளோவா டீட்டெயிலாக போக போகிறது இல்லை. ஸோ என்னென்ன சேஞ்சஸ் தான் நான் இப்போ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இதெல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு. இன்னும் இன்டீரியர்லாம் ரொம்பவே சேஞ்ச் ஆகிருக்கு, அதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பூட் ஸ்பேஸை பார்த்துருவோம். ஸோ பூட் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 405 லிட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபேமிலி போகிறீங்க, கொஞ்சம் லாங் ட்ரிப்பெல்லாம் போகிறீங்க அப்படின்னா ரொம்பவே இருக்குது. ஆக்சுவலாக நல்ல ஒரு ஸ்பேஸ் தான் இது. இப்படிலாம் சொல்ல போனால் செம்ம வெயில் அடிக்குது. நல்ல வேலை நான் கண்ணாடி போட்டு வந்துட்டேன். அது சொன்ன ஒன்று தான் இன்னும் ஞாபகம் வருவாங்க. இந்த மாதிரி வெயிலில் நீங்கள் டக்குன்னு உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வேர்த்து கொட்டிடும். இதில் நம்மளுக்கு ரிமோட்லேயே செம்ம ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டாப் அண்ட் மாடலில் ஒரு 2 செகண்டுக்கு நம்ம இதை அழுத்தி பிடிச்சோம் அப்படின்னா, நம்மளுக்கு கீ அழுத்தி பிடிச்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அது ஆன் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதை இது பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். உள்ளே போனோடனே நம்மளுக்கு ரொம்பவே கூலாக இருக்கும். வாங்க நம்மள அதை பார்க்கலாம். இதில் மெயினாக நம்மளுக்கு பிடிச்சது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டியூல் டோனில் கொடுத்துருக்காங்க. இது லுக் வைஸ் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. கொஞ்சம் ப்ரீமியம் லுக்குமே நம்மளுக்கு வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டிச்சிங், அதாவது இந்த இது இருக்கு இல்லைங்களா, ஸோ ஸ்டேரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னு நம்ம டியூல் டோனில் நம்ம வண்டி கலருக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு எல்லோ ஸ்டிச் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே உள்ளே வந்துடலாம். ஸோ அடுத்ததாக நம்ம மெயினாக இதில் வந்து ஒரு இது இருக்குது. அது என்னென்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த வென்டிலேட்டர் சீட். ஸோ அதாவது டிரைவருக்கும் அதுக்கப்புறம் டிரைவருக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பைலட்டுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த வென்டிலேட்டர் சீட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேனுவலாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ வேணுன்ற பட்சத்தில் நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிரைவிங் சீட்டில் உட்கார்றவங்களுக்கு இதாக இருக்கும். ஸோ இந்த பக்கம் நம்ம அந்த பைலட்டில் இது பண்ணுறவங்களுக்கு இதாக இருக்குது. ஆக்சுவலாக வருதுங்க, காற்று நல்லாவே வருதுன்னு சொல்லலாம். மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் நம்மளுக்கு அந்த வீடியோ ஒரு இது பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம நார்மலாக ஹையன் மாடலாக நம்ம பார்த்துருப்போம் அந்த 360 வீடியோ இது. ஸோ காரை சுற்றி நம்ம என்னென்ன இது பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 4 கேமரா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃப்ரண்ட்டு, பேக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரைட் சைடுக்கான ஒரு இதுவும், அதே மாதிரி லெஃப்ட் சைடுக்கான ஒரு இதுவுமே இதாகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ பிகினர் யாராவது இருக்கீங்க அப்படின்னா ஸோ இதை பார்த்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ அந்த டயரோட இது மார்க் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஈஸியாக நம்ம ஜட்ஜ் பண்ணிவிட்டு அந்த டர்ன் ஆகட்டும், கட்டிங் ஆகட்டும், ஸோ அதெல்லாமே நம்ம பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயே பேக்லேயும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இதாக இருக்குது, ஸோ ஏதாவது இடிச்சிடுவோமா, ஸோ அந்த மாதிரி பிகினருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே
அட்வான்ஸாக கொடுத்துருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் தான் நம்ம கொஞ்சம் இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎம்பிஎஸ், இந்த ஆவரேஜ், அதாவது நம்ம டயர் ப்ரெஷர் மானிட்டர் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 4 வீலுக்குமே எவ்வளோ இருக்குது. ஸோ இப்போ எல்லாமே உங்களுக்கு இதில் பார்த்தா தெரியும் நினைக்கிறேன், எல்லாமே ஓகேன்னு இது பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் எவ்வளோ ரிமைண்டரு, ஸோ கடைசியாக எப்போ பண்ணீங்க, அதுக்கப்புறம் நம்ம அந்த கண்ட்ரோலு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த க்ரூஸ் கண்ட்ரோலருமே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு ஆக்சுவலாக அது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். சரி, அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3 மோடு வருது. சரி, இந்த லெஃப்ட் சைடில் திருப்பினீங்க நம்மளுக்கு ஈகோ மோடுக்கு டர்ன் ஆகுது. ரைட் சைட் திருப்பினீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்போர்ட்ஸ் மோடில் நம்மளுக்கு இதாகுது. ஸோ சென்டரில் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு நார்மல் மோடுக்கு வந்துடுது. அதுக்கப்புறம் இதில் சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்துடுது. ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமி, நார்மல், அந்த சர்வீஸு, ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃப்ளோட்டிங் டிஸ்பிளே தான் நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. ஸோ இது மேனுவலாக நம்ம லாக் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஹசார் லைட்டு, ஸோ இதில் நம்மளை ஆஸ்யூஷுவல் தெரிஞ்ச மாதிரி தான். ஸோ இதில் நம்மளுக்கு இந்த கேமரா, அந்த 4 விதமான அந்த கேமரா இது பண்ணி கொடுத்துருக்காங்க. அதெல்லாமே நம்மளுக்கு கொஞ்சம் மோர் ஃபியூச்சர் தான் நம்ம சொல்லலாம். ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஒரு இது ஆக்சுவலாக இது எல்லா கார்லேயுமே கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உட்காரவங்களுக்கு அந்தளவுக்கு கம்ஃபர்ட் இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா நிறைய காரில் இருக்காது. அந்த லெக் ரூம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 222 mm வந்து பார்த்தீங்கன்னா லெக் ரூம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ரொம்பவே ஸ்பேசியஸாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஒரு டீசெண்டான ஒரு இதில் இது பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இது ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அந்த ரைடிங் ரிவ்யூவில் இதெல்லாம் பற்றி நம்ம பேச முடிஞ்சிச்சு அப்படின்னா நான் பேசி நான் இது பண்ணி சொல்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருக்குது. இந்த 222 mm வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே லார்ஜஸ்ட் தான். ஸோ இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி தந்ததில்லை. ஸோ எல்லா கார் கம்பெனியும் நீங்கள் தர ட்ரை பண்ணிங்க அப்படின்னா பின்னாடி உக்காந்து போகிறவங்க சந்தோஷமாக போவாங்கப்பா. ஓகே மக்களே, இப்போ நம்ம ஒரு ரெனால்ட் கைகரோட சின்ன ஒரு ரைட் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டர்போ இன்ஜின் தான். ஸோ நம்ம ஆக்சுவலாக ஒரு சின்ன ரைட் ரிவ்யூ தான். ஏன்னா இதை பற்றி நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருப்போம். ஸோ அதை தவிர்த்து என்னென்ன அப்டேட் வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்கிறேன். ஸோ இன்ஜினில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நம்மளுக்கு இந்த ஃபுல்லாகவே இன்டீரியர் அந்த இதில் தான் நம்மளுக்கு இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் மேஜராக என்னென்ன சேஞ்சஸ் இருக்குன்னு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். பட் ஆனால் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த டர்போ இன்ஜின் இருக்குது இல்லைங்களா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா நம்மளுக்கு அந்த பிக்கப் ஆகட்டும், இதாகட்டும், அண்ட் தென் பிரேக்கிங்கு, சஸ்பென்ஷனு, ஸோ இதெல்லாமே கொஞ்சம் நல்லாவே இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது டர்போ இன்ஜின்ன்றதுனால நம்மளுக்கு 0 to 100 வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 11 செகண்ட்ஸில் பீக் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் தான். டோட்டலாக என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃப்ரண்ட் டிசைனில் கிரில்லும் லோகோ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் எல்இடி வித் ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸு வித் எல்இடி ஃபாக் லேம்ப்ஸும் இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் அந்த ஆட்டோ ரெய்னி சென்சார், ஸோ அதுவுமே நம்மளுக்கு இது பண்ணியிருக்காங்க. சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6 ஏர் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டயர் மானிட்டர் சென்சாரு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஏபிஎஸ், இபிடி, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஸ்டார்ட்டு. சைட் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 16 inch டைமண்ட் கட் அலாய் வில்லு, 205 mm கிரவுண்ட் கிளியரன்ஸு. அதுக்கப்புறம் நம்ம மேலே கேப்ரியல் வந்து பார்த்தீங்கன்னா 50 kg பேலோடு இது பண்ணியிருக்காங்க. ரியரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டைல் லைட்டில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. அந்த லோகோவும் கைகர் என்ற ஃபாண்ட்லேயும் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்கிட் பிளேட்லேயுமே நம்மளுக்கு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. பூட் ஸ்பேஸ் நம்மளுக்கு 4.5 liters கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மல்டிவியூ கேமரா, டியூல் டோன் டேஷ்போர்டு, ஸோ அதுக்கப்புறம் நியூ கலரில் கொஞ்சம் இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் வென்டிலேட்டட் சீட்டு, அப்புறம் 29 liters ஃப்ரண்ட் ஸ்டோரேஜுமே நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். அப்புறம் நம்மளுக்கு ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. 8 inch ஃப்ளோட்டிங் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நம்மளுக்கு நல்ல விஷயந்தான். அப்புறம் டிஎஃப்டி மீட்டர். அப்புறம் ரியரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அந்த நீ ரூம், அதாவது நம்மளுக்கு அந்த லெக் ரூம் இருக்குது இல்லைங்களா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 222 mm கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அது பெருசுன்னு தான் நான் சொல்லுவேன். பின்னாடி எனக்கு உட்காந்துட்டு போகிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருந்தது. ஓகே மக்களே, இதுதான் ஆக்சுவலாக நம்ம ரெனோ கைகரோட புது அப்டேட்ஸு. ஸோ ப்ரைஸிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிஎஸ்டி 2.0 நம்மளுக்கு ரொம்பவே கம்மியாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதை பற்றி நானும் பிரவீன் ப்ரோவும் நாங்கள் டேரெக்டாக ஷோரூம்க்கே போயிட்டு கேட்டோம். ஸோ அந்த வீடியோவும் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கைகரோட கம்ப்ளீட் ரிவ்யூ வந்து பார்த்துட்டு வந்தோம். இப்போ கொட்டேஷன் வாங்குறதுக்காக ஷோரூம்க்கு வந்து வந்திருக்கோம். நீங்கள் இன்கேஸ் ஒரு கார் வாங்குறதா இருந்தீங்கன்னா, ஸோ பழைய ப்ரைஸ் என்ன இருக்குது, புது ப்ரைஸ் என்ன இருக்குது, நான் பேஸ் வேரியண்ட்டுக்கு தான் வாங்க போகிறேன். குறிப்பாக சொல்லப்போனால் மற்ற ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் தேவைப்படுதுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ பேஸ் வேரியண்ட்டோட ப்ரைஸிங் டீட்டெயில்ஸ் வந்து இப்போ சார்கிட்ட வந்து வாங்கிடும். சார், இப்போ நம்ம பழசு வந்து என்ன ப்ரைஸ் இருந்தது, இப்போ புதுசு வந்து எவ்வளோ ப்ரைஸ் ஆயிருக்கு? பழைய ப்ரைஸ் வந்து 6,29,000 இருந்துச்சு. ஓகே, இது பேஸ் வேரியண்ட் இல்லைங்களா? பேஸ் வேரியண்ட், அதாவது அத்தன்டிக் மேனுவல் டிரான்ஸ்மிஷன். மேனுவல் டிரான்ஸ்மிஷன். ஓகே,
இப்போ இருக்கிற ப்ரைஸ் லிஸ்ட் வந்து இப்போ வந்து டேக்ஸ் வந்து ரொம்ப கம்மி பண்ணியிருக்காங்க. கம்மி பண்ணதுனால வந்து இப்போ வந்து அதே அமௌண்ட் வந்து 5,76,000 வந்து உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸாக கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் இல்லைங்களா? எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ். ஓகே. நமக்கு கம்மியாக வருது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 53,695 வந்து கம்மியாக இருக்கும். ஓகே. அதாவது 28ல இருந்து நம்மளுக்கு இப்போ 18க்கு கொண்டு வந்தாங்க. 1 லிட்டர்ஸ் என்ஜின்ஸ் எல்லாமே நம்மளுக்கு 1 லிட்டருக்கு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து இந்த ஜிஎஸ்டிக்குள்ள டிடெக்ட் ஆயிருக்கு. 53,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த ப்ரைஸ் வந்து மைனஸ் கம்மியாக இருக்கு உங்களுக்கு. ஓகே. ஸோ இதுவே வந்து நம்ம எமோஷன் டாப் வேரியன்ட் சிவிடி வந்து போகும்போது கிட்டத்தட்ட 96,395 வந்து நமக்கு கம்மியாகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இருக்கிற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ வேறு ஏதாச்சும் ப்ரைஸிங் டீட்டெயில்ஸ் வந்து தேவைப்படுதுன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இதை வந்து ஃபோட்டோ கிளிக் வந்து எடுத்து வச்சிருப்பேன். ஸோ அதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். அதே மாதிரி கார் ஏதாச்சும் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ரெனால்ட் பிரபாகாஸ் வந்து மறக்காமல் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நிறையவே ப்ரைஸ் ட்ராப் ஆயிருக்குங்க. கிட்டத்தட்ட மிட் வேரியண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80,000 வரைக்குமே கம்மியாக இருக்குது. ஸோ 50,000லேருந்து ஸ்டார்ட் ஆகி பேஸ்ட் அந்த வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 96,000 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. ஸோ எந்த வேரியண்ட்டுக்கு எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்ற டீட்டெயில் வந்து தேவைப்படுதுன்னா மறக்காம கீழே வந்து கேளுங்க. நான் இதை ஃபோட்டோ காப்பி எடுத்து வச்சிருப்பேன். நீங்கள் கேட்குற வேரியண்ட்டை பொறுத்து நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேசிவான டிஸ்கவுண்ட் வந்து இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு காரில் 1 lakh கம்மியாகிறதுலாம் சான்ஸே கிடையாது. எவ்வளோ பெரிய ஆஃபர் போட்டாலுமே 1 lakh எல்லாம் யாராலையும் கம்மி பண்ண முடியாது. ஸோ தேங்க்ஸ் டு த 2.0 ஜிஎஸ்டி. அதனால் நமக்கு நிறையவே நல்லது நடந்துட்டு இருக்கு. இப்போ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரைஸிங் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் தேவைப்படுதுன்னா மறக்காம கீழே கேளுங்க. அதே மாதிரி அதை தாண்டி உங்களுக்கு டெஸ்ட் ரைட் இதெல்லாம் தேவைப்படுதுன்னா பிரபாகாஸ் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். எனக்கு டவுன் பேமெண்ட் வந்து எவ்வளோ பே பண்ணுற மாதிரி இருக்கும், இஎம்ஐ டீட்டெயில்ஸ் வந்து என்னவா இருக்கும், அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுங்களா? சார் இஎம்ஐ வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து நார்மலாக வந்து 1 lakh டவுன் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எல்லாம் 3 காருக்குமேவா நமக்கு? பேஸ் வேரியண்ட்டை பொறுத்து மாறும். உங்களுக்கு வந்து டவுன் பேமெண்ட் வந்து 50,000லேருந்து 1 lakh வரைக்கும் டவுன் பேமெண்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு கஸ்டமரோட பேங்க் சாய்ஸை பொறுத்து இருக்கு. அவங்களுக்கு ஒவ்வொரு பேங்க்ஸ் வந்து அவர் இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் ஓப்பன் வைப்பாங்க. அந்த அக்கௌண்ட்டில் மூலமாகவும் நம்ம இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் போட்டு எடுத்து கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ பேசிக்காக வந்து நம்ம இப்போ ஒரு கைகர் எடுக்கிறதா இருந்தால் மந்த்லி இஎம்ஐ எவ்வளோ சார்? ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லுங்கள். எக்ஸாக்டாக கால்குலேட் பண்ண முடியாது, ஏன்னா பேங்க் டு பேங்க், பர்சன் டு பர்சன் வேரி ஆகும். உங்களுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக சொல்லணும்னா உங்களுக்கு 8,000லேருந்து இஎம்ஐ அப்ராக்சிமேட்டாக போட்டுக்கலாம். ஓகே ஓகே, சரிங்க சார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். Yeah.